ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பி மணிவர்மன் இயக்கி தமன், மால்வி மல்ஹோத்ரா, முனிஷ்காந்த், காளிய வெங்கட், சந்தான பாரதி இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, டைட்டில் கார்டுலயே போடுறாங்க. லூசிஃபருக்கும் ஜீசஸ்க்கும் வாக்குவாதம் வந்துருது. அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஜீசஸ் சொல்றாங்க, லூசிஃபர் நீங்க எப்படி உங்க உருவத்துல மனிதர்களை நடமாடி இந்த உலகத்துக்கு விடுவீங்க, அவங்களாம் பயங்கரமான துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. கோவப்பட்டு என்ன செய்யறாரு, ஜீசஸ் அவங்க கிளிக் பண்ணிடுறாரு. கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா குழிக்குள்ள வந்தா, நீ குழிக்குள்ள வந்தாலும் சரி, உங்களுக்கு நான் மனிதர்கள்லாம் துரோகிகள்னு நிரூபிக்கிறேன் சொல்லிட்டு சாத்தானா மாறிடுறாரு லூசிஃபர். இதோட டைட்டில் கார்டு முடியுது. கட் பண்ணா டைரக்டர் ஆக துடிக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கதை சொல்றாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் படம் பண்ண முடியல, சொந்த காசும் இல்லை. அதனால என்ன பண்றது தெரியாம இந்த மாதிரி சூழ்நிலை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, கட் பண்ணா காளி வெங்கட் ஒரு 15 வருஷமா ஒரு மினிஸ்டர் ரொம்ப நம்பிக்கையான பத்திரமா அவர் இருக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபா தேவைப்படுது. பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 40 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்ப வேற வழி இல்ல, மினிஸ்டர் தானே போய் கேட்கணும். அந்த மினிஸ்டர் கேட்கிறாரு, ஏன் 40 லட்ச ரூபா கொடுத்து உதவுங்கன்னு சொல்லும் போது, 40 லட்சமா 2000 ஓட்டுக்கு 2000 மேனி கொடுக்குற காசு சாதாரணம் நினைச்சியா, போடா நீ மனசு வச்சுன்னா இன்னும் எத்தனையோ பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் நம்ம விசுவாசமா இருந்தவே நம்ம இப்படி பண்ணிவிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சப்ளை பண்றதுக்கான ஒரு 57 கோடி ரூபாய ஒரு வேன்ல வச்சுட்டு காளிவங்கர் எடுத்து போறாரு. அப்படியே கடத்திடுறாரு. கடத்தினா விடுவாங்களா? துரத்தி போய் என்ன செய்யறாங்க, காளி வெங்கட்ட போய் கொலை பண்ண போறாங்க. கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண போறாங்க. அவர் ஓடி ஹீரோ இருக்கிற அபார்ட்மெண்ட்ல கீழே வந்துடுறாரு. அப்போதே என்னை காப்பாத்துங்க, இல்ல என்னைய போய் போலீஸ்ல தான் ஒப்படைச்சிடாதீங்க, ஆனா என் புள்ள இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க, நாளைக்குள்ள 40 லட்ச ரூபா போனாலும் என் பிள்ளை உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ நான் கையை பிடிச்சி அழுகுறாரு. அழுகும் போது சொல்றாரு, 40 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 57 கோடி மினிஸ்டருடைய பணம் ஒரு இடத்துல பாலடைஞ்ச பங்களா இருக்கு, அந்த பங்களால ஒழிச்சு வச்சுக்க, நீங்க எடுத்துட்டு எவ்வளவு காசுனா நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா 40 லட்ச ரூபாய் மட்டும் டாக்டர்கிட்ட கட்டிருங்க இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இறந்துடுறாரு. இறந்தவனா பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி உயிரை காப்பாற்றணும், போலீஸ்ல போய் கொடுக்கவும் முடியல. சரி உயிரை காப்பாற்றணும் சொல்லிட்டு ஹீரோடைய டீம், ஹீரோ ஹீரோயின், அவருடைய ஃப்ரெண்டு லவ்வரு, இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த பாலாடைஞ்ச மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துக்கு போன பின்னாடி அந்த மண்டபத்துல என்ன நடந்துச்சு, இந்த காசு எடுத்து போய் டாக்டர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தையை காப்பாத்தினாங்களா, இந்த 57 கோடி கதை என்னாச்சுன்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. கதையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல கதை தான். இதை வச்சுட்டு நம்ம நிறையவே பண்ணிக்கலாம். இவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், ஓரளவு உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஜம்ப்ஸ்கேரிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாய் வரும், திடீர்னு பார்த்தா ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாரரை நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு மியூசிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு அப்பாடா ஏதோ பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா அதுல இருந்து தள்ளி அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பாலடைஞ்ச மங்களார் சொல்றோம்ல, அந்த வீட்டுக்குள்ள வரும். அந்த வீட்டுக்குள்ள போன பின்னாடி எவ்வளவு ஹாரர்ல மிரட்டலாமோ அதெல்லாம் மிரட்டாம விட்டுட்டாங்க. அங்கிட்ட குறுக மரங்க நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேயும் பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் வர்றது. சரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு படம், ஒரு ஹாரர்ல பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணோம்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. அவர் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காப்ல. ஒரு ஸ்டுடியோ போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க முனிஷ்காந்தோட அசிஸ்டண்டா யாசர், அந்த ராட்சசன் படத்துல பண்ணார் இல்லையா, அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவங்க எங்கேயும் போறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ற அந்த காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தா கூட அந்த நம்மளை அந்த ஹாரர் பாக்குற ஃபீல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. 2 பேருமே கலக்கிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல 2 பேருமே ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சரியான ட்விஸ்டா கூட இருக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா அந்த இந்த ஹாரரான சப்ஜெக்ட்ல அவங்க எதுக்கு அந்த காமெடி திணிச்சாங்களே, ஒரு காமெடி ஹாரர் சந்தான மாதிரி ட்ரை பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூட ஒன்று அடிக்கிறது உண்மைதாங்க, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியே படம் போயிட்டே இருக்கும்போது இந்த செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அந்த பங்களா பத்தியில, அந்த பங்களாக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய நம்ம விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். பேயை வச்சு அதை வச்சுலாம் பண்ணிக்கலாம். பேயெல்லாம் எதுவுமே வரல. ஆனா அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையும் ஒரு தாயை மட்டும் வந்து போறாங்க. அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் ஒரு நாய் சிஜில பண்ணியிருக்காங்க. அது வர்ற சீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அவங்க என்ன நோக்கத்துல எடுத்தாங்களோ அதுல பாதை மாறி போய் ட்ராக் மாறி போய் வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்ச்னு சொல்லலாம். ஹீரோ தமன் பாத்தீங்கன்னா இந்த டீமே மொத்தமாவே இந்த டைரக்டரே பாத்தீங்கன்னா ஏற்கனவே
ஏற்கனவே ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு, ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதுக்கு ஒரு பெரிய ப்ரோமோ இல்லாமையே வந்து ஒரு நல்ல படம் சொல்லிட்டு பேர் எடுத்து வந்துச்சு. கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகலைன்னா கூட ஓடிடிலாம் நல்லாவே போச்சு அந்த படம். அந்த படத்துலையும் தமன் தான் பண்ணாரு, அதே மணிவர்மன் தான் டைரக்ட் பண்ணாரு. இது 2வது படமா இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட கோஆர்டினேஷன் எல்லாமே பக்கா வந்துச்சு. தமனை பொறுத்தவரை நல்லாவே நடிச்சிருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மால்வி மல்ஹோத்ரா ஹீரோயினை பற்றி சொல்லணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் A to Z நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பிரெக்னான்ட் லேடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரெக்னான்ட் லேடின்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்கேரி அந்த பங்களாக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தடத்தடன்னு இங்கிட்ட ஓடுறாங்க. ஸோ எதை நினைச்சாரோ ஒருவேளை வந்து ஒரு பிரச்சனையில் 3 மாதம் தானே ஆகுது அப்படின்னு நினைச்சாரு டேரக்டர் தெரியல. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கெல்லாம் வந்து இதாக இருக்குது. ஏன் வந்து மாசமான பொண்ணை வந்து ஓட விட்டாரு, அந்த அளவுக்கு பயங்கரமா ஓடுவாங்க. அந்த மாதிரி பேய் பயந்துட்டு ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் நெருடல்கள் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம லாஜிக்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. படத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காண்டி நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை அந்த பங்களாக்குள்ள போன பின்னாடி உண்மையுமே நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஸ்கிரிப்டை வந்து சுமாரான ரேஞ்சை கொண்டு போய் முடிச்சு ஒரு ஆவரேஜான படமும் முடிச்சிட்டாங்க. முனிஷ்கான் கேமரா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல செம்மையா பண்ணியிருந்தாப்புல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, நைட் எஃபெக்ட்ல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாம் தூக்கி சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். RR மட்டும் பக்காவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பவுமே ஹாரர் படம் வந்து உயிரே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, மண்ணு மாதிரி போயிடும். இதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரர் சீக்வன்ஸ்க்கு வந்து உண்மையிலே நல்லா போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. சாங் கூட அப்படி எப்படி வந்து போகுது, அது கூட பார்த்தீங்கன்னா மாண்டேஜஸா போட்டதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்க மியூசிக்கை பொறுத்தவரை நல்லாவே வாழ்ந்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்த்தா நம்மளுக்கு ஃபீல் வரல, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளேல வந்து ரைட் பண்ணும்போதே வந்து அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சீனை மட்டும் சரியா ரைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சா போயிடுச்சு. ஆனால் சூப்பராக போக வேண்டிய கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சா போயிடுச்சு. இதுதான் இந்த படத்துடைய கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து படம் பார்க்கணுமா வேணாம்ங்கிறத தீர்மானிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. படத்துக்கு வந்து என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.